அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், சூரா அழக்கூடிய கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. நபித்துவத்திற்கு முன்னால் அன்னலாரின் வாழ்க்கை எவ்வளவு துயரதாக இருந்தது, அவர்களின் பண்பு எவ்வளவு உயர்ந்ததாய் இருந்தது. கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தமது நீண்ட இல்லற வாழ்க்கையில் அன்னலாரை எத்தகைய உயர்ந்த குணம் கொண்ட மனிதராய் கண்டிருக்கிறார்கள் எனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை எடுத்துரைத்தவுடன் தயக்கம் சிறிதும் இன்றி, உண்மையில் அல்லாஹ்வின் வானவரே அன்னலாரிடம் வஹியை கொண்டு வந்தார் என்று ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு வரஹா பின் நௌபலும் இந்த நிகழ்ச்சியை செவியுற்றதும், இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகை தந்த அதே வானவர் என்று கூறிவிட்டார். இதன் பொருள் இதுவே: வரஹா பின் நௌபல் அவர்களின் பார்வையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த மனிதராய் திகழ்கிறார்கள். எந்த அளவுக்கென்றில், நபித்துவம் பெற்ற அன்னலாரிடம் ஒப்படைக்கப்படுவது வர்ஹாவை பொறுத்தவரையில் வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கவில்லை. இரண்டாம் பகுதி இறங்கிய வரலாற்று பின்னணி. இந்த அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமில் இஸ்லாமிய முறைப்படி தொழுதிட ஆரம்பித்த போது அபு ஜல்ஹா அன்னலாரை மிரட்டி அச்சுறுத்தி தடுக்க விரும்பிய நேரத்தில் இறங்கியதாக இருக்கும். இது தொடர்பான பல நபி மொழிகள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்தும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் அபு ஜஹல் செய்த அபாத்தமான செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு ஜஹல் குறைஷிகளிடம் கேட்டான், என்ன முகமது உங்களுக்கு எதிரிலேயே தரையில் தன் தலையை வைக்கின்றாராமே? அதற்கு குறைஷிகள் ஆம் என்றனர். அப்போது அபு ஜஹல் கூறினான், லாத் உஸ் அஸ் மீது சத்தியமாக நான் அவ்வாறு அவரை தொழ கண்டால் அவருடைய கழுத்தில் காலை வைத்து மிதிப்பேன், அவருடைய முகத்தை தரையில் வைத்து தேய்ப்பேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ கண்டபோது அவருடைய கழுத்தின் மீது கால் வைக்க முயன்றான். பிறகு பின் வாங்கி செல்வதையும் ஏதோ ஒன்றிலிருந்து தன் முகத்தை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் மக்கள் பார்த்தனர். அவனிடம் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன ஆயிற்று? அதற்கு அவன் கூறினான், எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நெருப்பு குண்டம் இருப்பது போலவும் ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் இருப்பது போலவும் இன்னும் பல இறக்கைகள் இருப்பதை போலவும் நான் பார்த்தேன். அன்னலார் கூறினார், அபு ஜஹல் என் அருகில்